everyone, welcome to our channel. In the video la science sample question paper la section A la question number 13 la irundhu question number 24 varaikkum நம்ம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். Question number 13 வந்து பார்க்கலாம். Opening and closing of stomatal pore depends on அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்போ வந்து ஸ்டொமேட்டல் போர்ஸ் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும், எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் இன் த கார்ட் செல்ஸ். கார்ட் செல்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும், ஸ்வெல்லன் ஆகும். அதே பேஸ் பண்ணி தான், அதை டிபெண்ட் பண்ணி தான் வந்து ஸ்டொமேட்டல் போர்ஸ் வந்து என்ன ஆகும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 14 வந்து பார்க்கலாம். The figure given below shows a schematic plan of blood circulation in humans with labels 1 to 4. Identify the correct label with its functions. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் வந்து எது சம்மந்தமாக இருக்குது அப்படின்னா ஸ்கிமேட்டிக் பிளான் ஆஃப் பிளட் சர்க்குலேஷன் இன் ஹியூமன்ஸில் பிளட் சர்க்குலேஷன் அது சம்மந்தமான வந்து பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட கரெக்ட் லேபிள் பார்ட்ஸ், அந்த லேபிள் பார்ட்ஸ்க்கு கரெக்டான ஃபங்க்ஷன்ஸ் எது அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பல்மனரி வெயின் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் இங்கே இருக்குது. பல்மனரி வெயின் டேக்ஸ் impure blood from body parts அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பல்மனரி வெயின் வந்து என்ன பண்ணும், பியோர் blood from லங்ஸில் இருந்து பியோர் blood-ஐ வந்து எடுத்துகிட்டு வரும். ஸோ இந்த சப்டிவிஷன் வந்து ராங். நெக்ஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பல்மனரி ஆர்டரி டேக்ஸ் blood from lungs to heart. ஸோ இது வந்து என்ன வரும், இது வந்து பல்மனரி வெயின்குரியது. என்னது, டேக்ஸ் பிளட் ஃப்ரம் லங்ஸ் டு ஹார்ட் வந்து பல்மனரி வெயின். டேக்ஸ் பிளட் ஃப்ரம் லங்ஸ் டு ஹார்ட் வந்து பல்மனரி வெயினோட ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஆப்ஷனும் வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு வந்து அயோட்டாக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டேக்ஸ் பிளட் ஃப்ரம் ஹார்ட் டு பாடி பார்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அயோட்டா வந்து என்ன பண்ணும், இங்கே இருக்க அயோட்டா. ஸோ அயோட்டாவோட ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அது லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து எல்லா பார்ட்ஸுக்கும், பாடியில் இருக்க எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து என்ன பண்ணும், அது வந்து பிளட்டை வந்து சர்க்குலேட் பண்ணும், பியோர் பிளட்டை வந்து சர்க்குலேட் பண்ணும். ஸோ அப்போது ஆனால் வந்து இங்கே அயோட்டாவோட ஃபங்க்ஷன் வந்து அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதாவது டேக்ஸ் பிளட் ஃப்ரம் ஹார்ட் டு பாடி பார்ட்ஸுன்றது வந்து கரெக்ட். ஆனால் அதோட லேபிளிங் வந்து தப்பு. இங்கே என்ன லேபிள் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து என்ன இருக்குது, இது வந்து லங்ஸ், இதுதான் வந்து பாடி பார்ட். ஸோ வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ வந்து இதுவும் வந்து தப்பு. லாஸ்ட் வந்து என்னது, ஃபோர்த் ஒன் வந்து வீனகாவா டேக்ஸ் பிளட் ஃப்ரம் பாடி பார்ட்ஸ் டு ரைட் ஆரிக்கிள். ஸோ இதுதான் வந்து இங்கே வந்து வீனகாவா மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாடி பார்ட்ஸ். ஸோ பாடி பார்ட்லேருந்து பிளட்டை எங்கே கொண்டு போகுது, ரைட் ஆரிக்கிளுக்கு கொண்டு போகுது. ஸோ இது வந்து லேபிளிங்கும் கரெக்ட், ஃபங்க்ஷனும் வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 15 வந்து பார்க்கலாம். கொஷின் நம்பர் 15ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஐடென்டிஃபை த ஃபேஸ் ஆஃப் சர்க்குலேஷன் விச் இஸ் ரெப்ரசன்டட் இன் த டயக்ராம் ஆஃப் ஹார்ட் கிவன் பிலோ. ஆரோஸ் இண்டிகேட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் த சேம்பர்ஸ் ஷோன். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2 ஆரோஸ் வந்து காமிச்சிருக்காங்க. இந்த ஆரோஸ் வந்து எதை வந்து மீன் பண்ணுது அப்படின்னா கான்ட்ராக்ஷன் ஆஃப் த சேம்பர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வென்ட்ரிகல்ஸ் வந்து இருக்கும். ஸோ வந்து கான்ட்ராக்ஷன் ஆஃப் த வென்ட்ரிகல்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகும் போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து கான்ட்ராக்ட் ஆகும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், பியோர் பிளட் வந்து அயோட்டா வழியாக எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் வந்து போகும். அதே மாதிரி ரைட் வென்ட்ரிக்கல் வந்து கான்ட்ராக்ட் ஆகும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிளட்டு வந்து லங்ஸுக்கு வந்து போகும். ஸோ அப்போது
என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க, பிளட் ட்ரான்ஸ்ஃபர் டு ரைட் வென்ட்ரிக்கல் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கல் சைமல்டேனியஸ்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பிளட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு லங்ஸ் ஃபார் ஆக்சிஜனேஷன் அண்ட் இஸ் பம்ப்டு இன்டு வேரியஸ் ஆர்கன்ஸ் சைமல்டேனியஸ்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பிளட்டு வந்து லங்ஸுக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஆக்சிஜனேஷனுக்காக, அதே மாதிரி pumped into various organs simultaneously. ஸோ நம்ம அதுதான் பார்த்தோம். லெஃப்ட் வென்ட்ரிக்கல் வந்து என்ன பண்ணுது, பியூர் பிளட்டை எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் வந்து பம்ப் பண்ணுது. அதே மாதிரி ரைட் வென்ட்ரிக்கல் வந்து என்ன பண்ணோம், கான்ட்ராக்ட் ஆகும் போது பிளட்டை வந்து எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், ட்ரான்ஸ்ஃபர் டு த லங்ஸ். ஸோ அப்போது ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 16 வந்து பார்க்கலாம். இப்போது கொஷின் நம்பர் 16 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்சர்வ் த டயக்ராம் ஆஃப் ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. டயக்ராமில் மேட்ச் த லேபிளிங் ரெஃபர்ட் இன் காலம் 1 அண்ட் கோரிலேட் வித் த ஃபங்க்ஷன்ஸ் இன் காலம் 2. ஸோ லேபிளிங் அதுக்கு ஏற்ற ஃபங்க்ஷன் வந்து எது அப்படின்றத மேட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்னது, மவுத் வந்து என்னது அப்படின்னு பார்க்கும்போது இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் ஸ்டார்ச் டைஜஷன் தான் வந்து மவுத். ஸோ 1 வந்து என்ன வரும், பி ஆப்ஷனுக்கு நம்மளுக்கு வரும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, லிவர் வந்து இருக்குது. லிவரில் வந்து என்ன பண்ணோம், த லென்த் ஆஃப் திஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஃபுட் the organism eats கிடையாது. ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது, இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி ஆஃப் லீப்பேஸ் என்சைம் ஆக்ஷன். ஸோ லிவர்னு வரும்போது தான் வந்து லீப்பேஸ் என்சைம் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், 2 வந்து சி ஆப்ஷன் வந்து வரும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்குது, இன்டெஸ்டைன் வந்து இருக்குது. ஸோ அடுத்தது வந்து என்ன வரும் அப்படின்னா, this is the site of complete digestion of carbohydrates, proteins and fats. ஸோ அப்போ வந்து டி ஆப்ஷன் வந்து வரும். ஸோ விட்டு போனது வந்து என்னது, 4th ஒன்க்கு ஏ. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும், 1க்கு வந்து பி இருக்கும், 2க்கு வந்து சி இருக்கும், அண்டு 3க்கு வந்து டி இருக்கும், அண்ட் 4க்கு வந்து ஏ இருக்கும். ஸோ இது என்னென்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னு பார்க்கும்போது 1B 2C 3D and 4A. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 17 வந்து பார்க்கலாம். Which of the following mirror is used by a dentist to examine a small cavity in a patient's teeth? ஸோ பேஷண்ட்ஸ் டீத்தை வந்து எக்ஸாமின் பண்ணுறதுக்கு ஒரு டென்டிஸ்ட்க்கு எந்த டைப் ஆஃப் மிரர் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கான்வெக்ஸ் மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. கான்வெக்ஸ் மிரர் வந்து எப்போவுமே என்ன ஃபார்ம் பண்ணும், டிமினிஷ்டு இமேஜ் தான் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ கான்வெக்ஸ் மிரர் வந்து கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பிளேன் மிரர் வந்து சேம் சைஸ், என்ன சைஸில் இருக்கோ அதே சைஸ் தான் வந்து பிளேன் மிரர் காட்டும். ஸோ பிளேன் மிரரும் கிடையாது. நெக்ஸ்ட்டு இருக்கிறது கான்கேவ் மிரர். ஸோ கான்கேவ் மிரர் யூஸ் பண்ணும் போது தான் வந்து நம்மளுக்கு என்லார்ஜ்டு சைஸில் வந்து தெரியும். ஸோ அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 18th கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ 18th கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ 18th கொஷின்லேருந்து வந்து ஃபிசிக்ஸ் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. விச் டயக்ராம் ஷோஸ் இமேஜ் ஃபார்மேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆன் அ ஸ்க்ரீன் பை அ கன்வர்ஜிங் லென்ஸ். ஸோ கன்வர்ஜிங் லென்ஸ் அப்படின்னும் போது வந்து என்னது, இட் இஸ் அ கான்வெக்ஸ் லென்ஸ். நம்ம வந்து அந்த ரூல்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தட் வந்து இந்த பிக்சர் பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து parallel டு த பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு வரும்போது ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷனுக்கு அப்புறமா என்ன பண்ணும், அது வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக தான் வந்து பாஸ் ஆகி போகணும். ஆனால் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2 into ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வராது, பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகி போகல. ஸோ இந்த பிக்சர் வராது. அதே மாதிரி இதுவும் வந்து இந்த பிக்சரும் வந்து வராது. அதே மாதிரி செகண்ட் இது இன்னொரு பார்க்கும்போது செகண்ட் ரே வந்து பார்க்கும்போது இந்த செகண்ட் ரே வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, ஆப்டிக் சென்டரில் பாஸ் ஆகி போகும்போது இட் ஷுட் நாட் டீவியேட். அதாவது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ரே, இந்த ரே வந்து
என்ன ஆகணும், டீவியேட் ஆகி போகக்கூடாது. ஆஃப்டர் பாசிங் த்ரூ த ஆப்டிக் சென்டர் இட் ஷுட் நாட் டீவியேட். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும். ஆனால் வந்து என்ன ஆகுது, இது டீவியேட் ஆகி போகுது. அப்படி பார்க்கும் போதும் வந்து இந்த ரெண்டு பிக்சருமே வந்து வராது. இப்போ ஆப்ஷன் சி பார்க்கும் போது என்ன வருது, இப்போது இதில் பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் ரே வந்து parallel to the principal axis. After refraction it must pass through the principal focus. ஸோ ஃபஸ்ட்டுக்கு கரெக்டு. அடுத்தது வந்து passing through the optic center it must not deviate, அதாவது இட் கோஸ் undeviated அப்படின்னு அர்த்தம். ஆப்டிக் சென்டரில் பாஸ் பண்ணி போகும்போது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் பிக்சரில், அதாவது இட் டஸ் நாட் டீவியேட், இட் கோஸ் ஸ்ட்ரெயிட். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வருது, டீவியேட் ஆகாமல். அதனால வந்து பிக்சர் சி தான் வந்து நம்மளோட கரெக்ட் ஆப்ஷன். அதே மாதிரி வந்து இங்கே இந்த ஃபோர்த் ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் ரே வந்து என்ன ஆகுது, parallel to the principal axis. after refraction என்ன ஆகுது, it passes through the principal focus. ஆனால் செகண்ட் ரே வந்து என்ன ஆகுதுன்னா, இங்கே என்ன ஆகுது, இந்த செகண்ட் ரே எதில் பாஸ் ஆகுதுன்னா த்ரூ தி ஃபோக்கஸ் வந்து பாஸ் ஆகுது. அண்ட் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் என்ன ஆகுது, இட் ஷுட் கோ parallel to the principal axis. ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து இப்படி போயிருக்கு ரே. ஸோ வந்து இந்த ஆப்ஷனும் வந்து நம்மளுக்கு தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளோட கரெக்ட் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 19th கொஷின் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ 19th கொஷினில் வந்து which of the following can make a parallel beam of light when light from a point source is incident on it. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எது வந்து ஒரு parallel beam of light வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. when a light from a point source is incident on it. ஸோ இது வந்து நம்ம ஒரு கான்கேவ் மிரராக வந்து நம்ம எடுத்துப்போம். இப்போ கான்கேவ் மிரர் வந்து இருக்குது. ஸோ கான்கேவ் மிரரில் இது வந்து நம்மளோட போல், இது வந்து நம்மளோட ஃபோக்கஸ், இது வந்து நம்மளோட சென்டர் ஆஃப் கர்வேச்சர். ஸோ ஒரு பாயிண்ட் சோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ பாயிண்ட் சோர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, when a light from a point source is incident on it, எப்போ வந்து parallel beam of light வந்து ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட் சோர்ஸில் இருந்து வர லைட் வந்து ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகும் போது என்ன ஆகும், கான்கேவ் மிரர், இது வந்து கான்கேவ் மிரர். அப்போ கான்கேவ் மிரர் வரும்போது என்ன வரும், ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆகி அது parallel to the principal axis, அதாவது பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலாக போகும். ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, parallel beam of light. ஸோ கான்கேவ் மிரர் வந்து நம்மளுக்கு வரும். அடுத்தது வந்து நம்ம கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு வந்து பார்க்கலாம். இப்போ கான்வெக்ஸ் லென்ஸுக்கு வந்து பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன இருக்குது, அதே மாதிரியே இது வந்து ஆப்டிக் சென்டர், இது வந்து ஃபோக்கஸ். இப்போது ஒரு பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் வழியாக ஒரு லைட் ரே வந்து பாஸ் ஆகும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், ரீஃப்ராக்ட் ஆன பிறகு நம்மளுக்கு இந்த பக்கம் வரும். ரீஃப்ராக்ட் ஆன பிறகு நம்மளுக்கு என்ன வரும், parallel to the principal axis வந்து வரும். தட் இஸ் நம்ம இங்கே பார்த்தோம்ல, நம்ம இப்போ நான் இந்த ஆப்ஷனுக்கு வந்து நான் உங்களுக்கு சொன்னேன், அதே மாதிரி தான் வந்து வரும். ஸோ அப்போ இது வந்து என்னது, கான்வெக்ஸ் லென்ஸ். ஸோ கான்கேவ் மிரருக்கும் கான்வெக்ஸ் லென்ஸ்க்கும் தான் வந்து இந்த parallel beam of light வந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு பாயிண்ட் சோர்ஸ்லேருந்து ரே வந்து இன்சிடெண்ட் ஆகும் போது அப்போ வந்து நம்மளோட ஆப்ஷன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 20 பார்க்கலாம். கன்சிடர் தீஸ் இண்டிசஸ் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். கிளாஸ்க்கு வந்து 1.52 கொடுத்துருக்காங்க, ஏருக்கு 1.0003, வாட்டருக்கு 1.333. based on the refractive indices of the three material, அதாவது என்னென்ன மெட்டீரியல், glass, air and water, arrange the speed of light through them in descending order. descending orderனா என்ன அர்த்தம், பிக்கர்லேருந்து ஸ்மாலர் அப்படின்ற ரேஞ்சில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து இதை ஞாபகம் வச்சுக்கணும், n is equal to c by v. that is n is inversely proportional to 1 by v and equal to c. இது ஈக்குவல் டு வரும்போது இது வந்து கான்ஸ்டண்ட்டாக மாறிடும் c. அப்போ வந்து n வந்து என்னது, ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்.
refractive index and v வந்து என்ன அப்படின்னா speed of light. so refractive indexும் speed of lightும் வந்து inversely proportional. அதாவது refractive index அதிகமாக இருக்குது அப்படின்னா speed of light வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா refractive indices வந்து கொடுத்துட்டாங்க of glass, air and water வந்து கொடுத்துட்டாங்க. அப்புறம் அதே மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னா speed of light through them in the descending order. ஸோ டிசெண்டிங் ஆர்டரில் நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட்டை வந்து அரேஞ்ச் பண்ணணும். டிசெண்டிங் ஆர்டர்னால் என்ன அர்த்தம்? பிக்கர்லேருந்து ஸ்மாலர் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸோ டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன வரும்? பிக்கர் டு ஸ்மாலர், பிக்கர்லேருந்து ஸ்மாலர் ரேஞ்சில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஃபார் கிளாஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.5 கொடுத்துருக்காங்க. ஏருக்கு வந்து 1.0003 கொடுத்துருக்காங்க. வாட்டருக்கு வந்து 1.333 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பிக்கர்லேருந்து ஸ்மாலர் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து அரேஞ்ச் பண்ணணும். அப்போது இது எல்லாமே என்னது? ரீஃப்ராக்டிவ் இண்டிசஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீட் ஆஃப் லைட். அப்போ வந்து என்ன வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எது ஸ்மாலாக இருக்கோ அதை பார்க்கணும். அப்போ ஏர் தான் வந்து ஸ்மாலாக இருக்குது. அப்போ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட் என்னவாக இருக்கும்? ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏர் வரும். அதுக்கப்புறமா வந்து ஏர் இஸ் கிரேட்டர் தேன், அப்போ ஏரை விட்டுட்டு மிச்சது என்ன இருக்குது? கிளாஸ் இருக்குது, வாட்டர் இருக்குது. இது ரெண்டும் பார்க்கும் போது அடுத்தது என்ன வரும்? வாட்டர் வரும். அதுக்கப்புறமா வந்து கிளாஸ் வந்து வரும். ஸோ அப்போ என்ன ஆப்ஷன் வரும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் is greater than speed of light in water is greater than speed of light in glass வந்து வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நம்மளோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 21 வந்து பார்க்கலாம். If the beam of red light and a beam of violet light are incident at the same angle on an inclined surface of a prism from air medium and produces angle of refraction R and V respectively, which of the following is correct? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ரிசம் வந்து இருக்குது. இதுதான் வந்து inclined surface of the prism அப்படின்னு எடுத்துக்கும் போது என்ன ஆகுது? ஒரு ரெட் லைட்டும் பீம் ஆஃப் வயலட் லைட் அண்ட் ரெட் லைட் வந்து இன்சிடென்ட் ஆகுது அட் த சேம் ஆங்கிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர் அண்ட் வி ரெண்டுமே வந்து ஒரே ஆங்கிளில் வந்து நம்மளுக்கு ஒரு இன்க்ளைன்டு சர்ஃபேஸ் ஆஃப் த ப்ரிசம் வழியாக பாஸ் ஆகுது. பாஸ் ஆகும் போது அது என்ன ஆகுது? ஏர், இது வந்து ஏர் மீடியம், இது வந்து கிளாஸ் மீடியம். From air medium and produce angle of refraction R and V respectively. ஸோ இது பாஸ் ஆகும்போது என்ன ஆகுது? angle of refraction வந்து ஃபார்ம் பண்ணுது. ஸோ R வந்து என்னது? angle of refraction of red light. V வந்து angle of refraction of violet light. ஸோ அப்படின்னு பார்க்கும் போது எப்பவுமே வந்து ரெட் லைட் வந்து deviates the least and violet light வந்து deviates the most. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும்? R is less than V தான் வந்து வரும். ஸோ R is less than V தான் வந்து ஆப்ஷன். எப்பவுமே வந்து ரெட் லைட் வந்து என்னவாகும்? டிவியேட் ஆகிறது லீஸ்டாக தான் வந்து டிவியேட் ஆகும். அதே மாதிரி வயலட் லைட் வந்து நம்மளுக்கு மோஸ்டாக தான் வந்து டிவியேட் ஆகும், அதிகமாக டிவியேட் ஆகும். ஸோ R is less than V தான் வந்து கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 22 வந்து பார்க்கலாம். இப்போ கொஷின் நம்பர் 22ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா examine the above figure and state which of the following option is correct. ஸோ இந்த பிக்சரை வச்சு எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சரில் வந்து கிளியராக வந்து நம்மளுக்கு தெரியல. இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக வந்து பாக்ஸாக வந்து இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து இந்த பாக்ஸாக வந்து இருக்கும். இந்த பாக்ஸ் நடுப்புறதான் வந்து இந்த இமேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கிளியராக இல்லை. நான் வந்து இதோட பிடிஎஃப் வந்து சயின்ஸ் சாம்பிள் பேப்பர் பிடிஎஃப் வந்து
வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் வந்து கிளியராக தெரியும். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1 small box in the figure is equal to 1 centimeter. ஸோ இந்த ஒரு ஸ்மால் பாக்ஸ் வந்து என்னது 1 centimeter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது the mirror has a focal length of -6 centimeter and produce an image of magnification. ஸோ என்ன நம்ம பார்க்கணும், ஃபோக்கல் லென்த் பார்க்கணும், மேக்னிஃபிகேஷன் வந்து நம்ம பார்க்கணும். எல்லாத்துலேயுமே வந்து அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஃபோக்கல் லென்த் வந்து பார்க்கும்போது எங்கேருந்து பார்ப்போம், எஃப்லேருந்து போல் வரைக்கும் நம்ம பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும் போது இங்கே வந்து 3 பாக்ஸ் வந்து இருக்கும், 1 2 and 3. ஸோ 3 பாக்ஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன வரும், 3 சென்டிமீட்டர் வந்து வரும். அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த -6 இந்த ஆப்ஷனும் வந்து போயிடும், இந்த டி ஆப்ஷனும் வந்து நம்மளுக்கு போயிடும். ஏன்னா ஃபோக்கல் லென்த் என்ன கொடுத்துருக்காங்க, -6 கொடுத்துருக்காங்க, இங்கேயும் -6 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபோக்கல் லென்த்லேருந்து போல் வரைக்கும் தான் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் பார்க்கணும். அப்படி பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து இது ரெண்டுமே வந்து ரூல்ட் அவுட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து இருக்கிறது பி அண்ட் சி ஆப்ஷன் தான் வந்து நம்மளுக்கு இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு பார்க்கும் போது நம்ம வந்து சைன் கன்வென்ஷன்ஸ் படி பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன வரும், எஃபோட வேல்யூ வந்து -3 தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே பார்க்கும் போது ஃபோக்கல் லென்த் ரெண்டுத்துக்குமே வந்து -3 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இது ரெண்டுமே வந்து கரெக்டு. இப்போ மேக்னிஃபிகேஷனில் தான் வந்து மாறும். மேக்னிஃபிகேஷனில் வந்து என்ன வரும், இங்கே -1 இருக்குது, இங்கே +1 வந்து இருக்குது. ஸோ -1 வருமா +1 வருமா அப்படின்றது தான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து இங்கே எங்கே இருக்குன்னா சி, தட் இஸ் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் இருக்குது. ஆப்ஜெக்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் இருக்கும் போது இமேஜும் வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர்லேயே தான் ஃபார்ம் ஆகும். அப்போ வந்து என்ன ஆகும், இட் இஸ் ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ். இன்வெர்டட் அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா மேக்னிஃபிகேஷன் வந்து வில் பி மைனஸ். இது வந்து சைன் கன்வென்ஷன்ஸ் அந்த பிக்சர் வந்து கொடுத்துருப்பாங்க புக்கில், டெக்ஸ்ட் புக்கில். நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். மேக்னிஃபிகேஷன் எப்பவுமே வந்து ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ்க்கு என்னவாக இருக்கும், மைனஸில் வந்து இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 23 வந்து பார்க்கலாம். இப்போ கொஷின் நம்பர் 23ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the angle of incidence from air to glass at the point O on the hemispherical glass slab is அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரே வந்து இன்சிடெண்ட் ஆகுது. எங்கே இன்சிடெண்ட் ஆகுதுன்னா ஏர் மீடியம்லேருந்து வந்து கிளாஸ் மீடியம்க்கு இன்சிடெண்ட் ஆகுது. ஸோ வந்து இங்கே என்ன ஆகுது, இங்கே கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து எந்த டீவியேஷனுமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு ரே வந்து ஒரு மீடியம்லேருந்து இன்னொரு மீடியம்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் போது, அதாவது மூவ் ஆகும் போது நம்மளுக்கு என்ன ஆகும், ஸ்லைட் டீவியேஷன் வந்து இருக்கும். எப்போ வந்து டீவியேஷன் இருக்காது அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் நார்மலும் சேம் லைனில் இருந்தால் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், டீவியேஷன் வந்து இருக்காது. எனி லைன் தட் இஸ் பர்பண்டிகுலர் டு த சர்ஃபேஸாக இருக்கும் போது இட் இஸ் கால்ட் அஸ் என்னது, நார்மல். ஸோ அந்த லைனை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் நார்மலும் ஒரே லைனில் இருக்கும் போது நம்மளுக்கு என்ன இருக்கும், அந்த டீவியேஷன் வந்து நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. டீவியேஷன் அப்போது இந்த பிக்சரில் நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ், அதாவது இந்த லைன் வந்து டீவியேட் ஆகி போகவே இல்லை, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் போகுது. எப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகும், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் நார்மலும் ஒரே லைனில் இருக்கும் போது தான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும். அப்போ வந்து என்னவா இருக்கும், ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸோட வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா 0 டிகிரியாக வந்து இருக்கும். பெண்டிங் வந்து நடக்காது. எப்போது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் நார்மலும் வந்து ஈக்குவலாக இருக்கும் போது என்ன ஆகும், பெண்டிங் வந்து நடக்காது. அப்போ வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து என்னவா இருக்கும்னா 0வாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 24 வந்து பார்க்கலாம். இப்போ கொஷின் நம்பர் 24ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ப்ரிசம் ஏபிசி வித் பிசிஎஸ் பேஸ். அதாவது ஏபிசின்றது வந்து ஒரு ப்ரிசம், இந்த ப்ரிசமை வந்து பிசி தான் வந்து பேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் வந்து வச்சுருக்காங்க. இட்ஸ் பிளேஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் ஓரியன்டேஷன்ஸ். அ நேரோ பீம் ஆஃப் லைட், white light is incident on the prism as shown in the below figure. In which of the following diagrams after dispersion the third color from the
டாப் ஆஃப் த ஸ்பெக்ட்ரம் கரஸ்பாண்ட்ஸ் டு த கலர் ஆஃப் த ஸ்கை. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கொடுத்துருக்க பிக்சர்ஸில் எந்த டயக்ராமில் வந்து டிஸ்பர்ஷனுக்கு அப்புறமா தேர்ட் கலர் ஃப்ரம் த டாப், அதாவது மூணாவது கலர், டாப்லேருந்து மூணாவது கலர் வந்து கரஸ்பாண்ட்ஸ் டு த கலர் ஆஃப் த ஸ்கை. கலர் ஆஃப் த ஸ்கை என்னது? ப்ளூ. இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரிசம் இருக்குது. ஸோ இப்போ ப்ரிசமில் வந்து ஒரு ஒயிட் லைட் வந்து நம்ம பாஸ் பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம், ரெட் லைட் வந்து என்னவாகும்? டீவியேட்ஸ் த லீஸ்ட். அப்போ நம்ம இப்படி தான் வரும். அதே மாதிரி ப்ளூ லைட் வந்து டீவியேட்ஸ் த மோஸ்ட். அப்போ இங்கே வரும். ஸோ ஆர் வந்து இங்கே வரும், இங்கே வி வந்து இப்படி வரும், விப் ஜிஆர். இப்படி தான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம உல்டாவாக பார்க்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன வரும்? அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தேர்ட் கலர் ஃப்ரம் த டாப் கரஸ்பாண்ட்ஸ் டு த கலர் ஆஃப் த ஸ்கை. அப்போ வந்து எந்த பொசிஷனில் ப்ரிசம் வந்து இருந்தால் மேலேருந்து தேர்ட் கலர் வந்து ப்ளூ கலராக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து இதுதான் வந்து இந்த இமேஜ் தான் வந்து கரெக்டாக வரும். ஏன்னா வந்து ஒயிட் லைட் வந்து பாஸ் ஆகும் போது நம்மளுக்கு எப்படி வரும்? இது அப்படியே உல்டாவாக வரைஞ்சோம்னா எப்படி வரும்? வி வந்து இங்கே வரும், ஆர் வந்து இங்கே வரும். ஸோ விப் ஜிஆர் GYOR. அப்போ வந்து தேர்ட் கலர் ப்ளூ வந்து மேலேருந்து தேர்ட் கலராக வரணும் அப்படின்னா இந்த பொசிஷன் ஆஃப் த ப்ரிசம் தான் வந்து கரெக்ட். அப்போ வந்து ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ இந்த கொஷினோட வந்து செக்ஷன் ஏல இருக்கிற கொஷின்ஸ் எல்லாமே வந்து சாம்பிள் பேப்பரில் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம செக்ஷன் பி வந்து சால்வ் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.